நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இரக்கத்தையும் அருளையும் ஒவ்வொரு நாள் திருப்பலியின் வழியாக பெற்று மகிழ்கிறோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளில் இறைவனை தேடி வருகிறவர்களை இறைவன் தனது அன்பாலும் ஆசீராலும் இரக்கத்தாலும் குறிப்பாக தனது கரத்தினால் தொட்டு முழுமையான சுகமளிப்பையும் கொடுக்கிறார் என்ற ஆழமான இறை செய்தியை பார்க்கின்றோம். இறைவன் தன்னை நம்பி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்றும் தள்ளிவிடாமல் நான் உன்னோடு இருக்கிறேன், உமது நோய் நீங்குக என்று சொல்லி எல்லாரையும் ஆசிர்வதித்தவராகவே விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைய நாளில் கூட தொழுநோயாளரை ஆசிர்வதிக்கின்ற இயேசு அவதம் நோய்களை குணப்படுத்துகின்றார். அந்த தொழுநோயாளர்கள் இயேசுவினுடைய முழுமையான குணமளிப்பை பெறுவதற்கான ஒரே காரணம், அவர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். தேடி வந்த இயேசுவிடத்தில் நம்பிக்கை கொண்டார்கள். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் மனிதர்கள் நம்மை சுகப்படுத்துவார்கள் என்று தேடி அலைவதை நிறுத்திவிட்டு, எனக்கானவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரை தேடி சொல்லுகிறேன், அவர் எனக்கு ஆறுதல் அளிப்பார், என் நோய்களை குணப்படுத்தி நலமளிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாம்பல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றுமே கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு
அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். செதேக்கியாவின் ஆட்சியின் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் நாளில் பாபிலோன் மன்னன் நெபுக்கத்நேசர் தன் எல்லா படைகளோடு எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதைச் சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாகியிருந்தது. அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகரில் பஞ்சம் கடுமை ஆயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் 2 மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அராபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தேயரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தேய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவன் படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து இரிபலாவில் இருந்து பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண்முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்துச் சென்றான். பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசர் ஆட்சியேற்ற 19ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் நாளன்று அவன் பணியாளனும் மெய்க்காப்பாளர் தலைவனுமாகிய நெபுசரதான் எருசலேமிற்குள் நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளையெல்லாம் தீயிட்டு பொசுக்கினான். மெய்க்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். மெய்க்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்து இருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினைஞரோடு சேர்த்து நாடு கடத்தினான். மெய்க்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உன்னை நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. உன்னை நினையாவிடில் என் நா மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அலரிச் செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். உன்னை நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினர், எங்களை பாடும்படி கேட்டனர். எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சிப்பா இசைக்குமாறு கேட்டனர். சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர். உன்னை நினையாவிடில் என் நா மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாய் இரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்து உள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தேடுவது சரியாக அமைந்தாள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலவற்றை தேடுகின்றோம். அதில் சிலவற்றை எதற்காக தேடுகிறோம் என்பதையே தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கிறோம். சிலவற்றை அடுத்தவர் தேடுகிறார்கள், எனவே நானும் தேடிக்கொள்ளுகிறேன் என்கிற மனநிலையில் சிலர் தேடிக்கொள்ளுகிறோம். ஆனால் தேடுதல் என்பது மிகப்பெரிய வாழ்வினுடைய யதார்த்த உணர்வு. நாம் எதை தேடுகின்றோம், எதற்காக தேடுகின்றோம், அல்லது எந்த பின்னணியில் தேடுகிறோம் என்பதை பொறுத்துதான் அதனுடைய முழுமையான பலனை நாம் பெற முடியும். இன்றைய நாளினுடைய இறைவாக்குகள் அனைத்துமே நாம் எதை தேட வேண்டும் என்பதையும், எதை தேடினால் எப்படி நிகழும் என்பதையும் மிக தெளிவாக நமக்கு கொடுக்கின்றன. தேடுவது சரியாக இருந்தால் நாம் தேடுவதற்கான பலனும் சரியாக இருக்கும் என்பதுதான் இன்றைய நாளில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு படிப்பினையாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு என்பது இந்த மானுடத்தினுடைய மீட்பினுடைய ஒரு தேடலாக அமைகின்றது. எனவேதான் ஏசாயா இறைவாக்கினுடைய நூலிலே முன்னறிவிப்பின்படியாக தாவீதினுடைய வழிமரபிலே ஒரு தென்றலாக இளம் தளிராக தோன்றும் என்பதை அன்றைய நாளில் முன்னறிவிப்பின் வழியாக இயேசுவினுடைய பிறப்பு அமைகின்றது. இயேசு இந்த உலகிலே மனிதராக குழந்தையாக பிறக்கின்ற பொழுது அவருடைய முழுமையான தேடல் என்பது இந்த அகில உலகத்திற்கான மீட்பாக அமைகிறது. எனவேதான் இயேசுவினுடைய பிறப்பு நிகழ்கிற பொழுது எல்லா மாந்தரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை பெறுவதற்கான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஏனென்றால் மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்தார்கள், மெஸ்ஸையா வருவார் என்ற தேடல் என்பது அவர்களிடத்தில் இருந்தது. தேடிய காலங்கள், தேடிய பொழுதுகள், தேடிய கண்களாக அவர்களுடைய வாழ்வு இருந்தது. ஆக இயேசுவினுடைய பிறப்பு என்பது எல்லாருக்குமான ஒரு மகிழ்ச்சியாக. எனவேதான் வானதூதர் அன்றைய நாளிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த ஆட்டினுடைய மந்தைகளை வைத்து கொண்டிருந்த மனிதர்களை பார்த்து, உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் அனைவரும் இயேசுவை சென்று சந்திக்கக்கூடிய ஒரு பேரு பாக்கியத்தை கொடுக்கிறார். அதே போல எண்ணற்ற மனிதர்கள் அவரை சந்திக்க வேண்டும் என்று தங்களுடைய வாழ்வினுடைய பேரு கொடையாக அவர்கள் கொண்டிருந்தார்கள். ஞானிகள் வருகிறார்கள், இயேசுவை தேடி வருகிறார்கள், இயேசுவை வணங்குகிறார்கள். இயேசுவை வணங்கி அரசருக்கெல்லாம் அரசர் பிறந்திருக்கிறார் எங்கே என்று கேட்கும் அளவிற்கு அவர்களுடைய தேடல் இருந்தது. சிமியோன் என்ன செய்கிறார்? இயேசுவை தன் திருக்கரங்களில் ஏந்தி அவரை முழுமையாக வணங்க வேண்டும் என்ற உச்சகட்டமான ஒரு தேடலில் இருந்தார். பிரியமானவர்களே, ஆக இயேசுவை தேடிய அத்துணை பேரும் நலமடைந்தார்கள். இயேசுவை தேடிய அத்தனை பேரும் குணமடைந்தார்கள். இயேசுவை தேடிய அத்தனை பேரும் தங்களுடைய வாழ்வில் எதையெல்லாம் இழந்தார்களோ அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவர்களாகவே விவிலியத்தில் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், நாம் இன்றைய நாளில் நம்முடைய தேடலை சரியாக வைத்தோம் என்றால், நம்முடைய சரியான தேடல் என்பது அந்த இறைவனாக இருந்தார் என்று சொன்னால், நாம் பல மடங்கு பலன் தருகிற நற்கனிதரும் நல்ல மரங்களாகவே இருப்போம் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். காரணம், இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம், தொழுநோயாளர் ஒருவர் இருக்கிறார்.
அவர் இயேசுவை அண்டி வந்து நாடி வந்து என்ன சொல்லுகிறார்? நான் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன், நீர் விரும்பினால் எனது நோயை குணமாக்க முடியும் என்று சொல்லி இயேசுவிடத்திலே வந்து நிற்கிறார். இயேசுவை தேடி வந்த அந்த மனிதர், இயேசுவிடத்தில் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்த மனிதன், நீர் விரும்பினால் என்னுடைய நோய் குணமாகும் என்று சொல்லி அவன் வேண்டுகிறான் என்று சொன்னால், இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், உமது நம்பிக்கை பெரிது, எனவே நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொல்லி இயேசு அவருடைய நோயை சுகப்படுத்துகிற ஒரு மருத்துவராக ஆண்டவர் இயேசுவை நாம் இன்றைய நாளில் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த சுகமளிப்பு என்பது அவன் கேட்காமலே நடந்துவிடும் அல்லவா? அவன் கேட்கத்தான் வேண்டுமா? இயேசுவால் பார்த்தவுடனே தொட்டால் சுகமடையும் என்று சொல்லுகிறோமே, இயேசு பார்த்தவுடனே அவன் நோயை குணப்படுத்தி இருக்கலாமே. ஆனால் அன்புக்குரியவர்களே, இங்கே பாருங்கள், இயேசுவை தேடி வருகிற மனிதனை இயேசு ஒருபோதும் தள்ளிவிடுவதில்லை. இயேசுவை நாடி வருகிற மனிதனை இயேசு ஒருபோதும் தள்ளிவிடுவதில்லை. எனவேதான் திருப்பாடல்களில் 121வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், 1 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகளில் ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமாக அழுத்தம் நிறைந்ததாக இருக்கிறது. இதில் 4வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை, ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார், அவரே உமக்கு நிழலாவார் என்று பார்க்கிறோம். ஆக கடவுள் தான் நமக்கு எல்லாமாய் இருக்க வேண்டும். ஆக கடவுளை தேடி வருகிற பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அவர் ஆசீர்வதிக்கிறார். கடவுளை நாடி வருகிற ஒவ்வொரு மனிதரையும் அவர் என்றுமே கைவிடாத கடவுளாக இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய தேடல் ஆண்டவராக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய இறைவாக்கு சொல்லுகிற பாடம். அப்படி என்றால் நாம் கடவுளை தேடி வருகிற பொழுதெல்லாம் நமக்கு என்ன கிடைக்கும்? கடவுளை தேடி வருகிற பொழுதெல்லாம் நமது குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், நமது மனதிற்கு அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், நிறைவு கிடைக்கும். சொல்ல முடியாத வேதனைகள், கவலைகள், அவஸ்தைகள் எல்லாவற்றிலும் இருக்கிற பொழுது நமக்கு அதில் எல்லாம் கடவுளுடைய ஆறுதல் கிடைக்கும். மத்தேயு நற்செய்தி 11:28 முதல் 30 வரை உள்ள இறை வார்த்தைகளில், சுமை சுமந்து சோர்ந்திருப்போர எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரே. இந்த இளைப்பாறுதலை யார் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால், அவரை நாடி வருகிறவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதே போல அன்புக்குரியவர்களே, நாம் பார்க்கிறோம், பேதுருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தையில், உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்ற வார்த்தையை பாருங்கள். யாருக்கெல்லாம் கவலை இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் நோய் நொடிகள் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ, அவர்கள் எல்லாம் இன்றைய நாளிலே ஆண்டவரை தேடி வராமல் இருக்கிறார்கள். ஆண்டவரை தேடி வர மனமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்க வலுவில்லாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? எல்லாவற்றிலும் இருந்து தங்களுடைய வாழ்வை ஆண்டவரை நோக்கிய பக்கமாக திருப்புவதற்கு இயலாத தன்மையில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இன்றைய நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம், கடவுளை அணுகி வருகிற ஒவ்வொருவரையும் கடவுள் அணுகி வருகிறார். இதைத்தான் யாக்கோபு திருமுகத்தில் 4ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை சொல்கிறது, கடவுளை அணுகி வாருங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளை தேடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய உதவி நமக்கு கிடைக்கிறது. இதைத்தான் திருப்பாடல்களில் 121 1, 2 இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். ஆக நமக்கான உதவி எங்கிருந்து வரும்? இந்த உலகில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் செய்வது நம்முடைய வாழ்க்கையில் தற்காலிகமான உதவிகள். அது ஒரு நேரம் இருக்கும், இன்னொரு நேரம் இல்லாமல் போகும். அது ஒரு வாரம் இருக்கும், இன்னொரு வாரம் இல்லாமல் போகும். ஆனால் கடவுளின் உதவி மட்டுமே கடைசி வரை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் எசேக்கியேல் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் தன்னை ஒரு நல்ல ஆயனாகவே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார், நல்ல ஆயனாகவே தன்னை உருவப்படுத்திக் கொள்ளுகிறார். தேடி சென்று பேணி காப்பேன், என் மந்தைகளை நானே தேடி சென்று பேணி காப்பேன். ஆக ஒவ்வொரு நாளுமாக வருகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, யோவான் நற்செய்தியிலே 10ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையில்,
ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவான வாழ்வு பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீக நல்ல ஆயனுக்குரிய தன்மையில நாம் அவரின் மந்தைகளாக இருக்கிறோம் என்று சொன்னார். நம்மை பேணி வளர்க்கக்கூடிய நல்லாயன் இயேசு ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவை தேடி வருகிற பொழுதெல்லாம், எனவேதான் மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை சொல்லுகிறது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஆக தேடுகிற மனிதர்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ளுகிறோம் என்று சொன்னால் எதன் அடிப்படையில் என்றால், நாம் கொண்டிருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில். இந்த நம்பிக்கை பிறழ்வு விடுகிற பொழுது, இந்த நம்பிக்கை மாற்று தெய்வத்தை அணுகுகிற பொழுது, வேற்று தெய்வ வழிபாடுகளுக்குள்ளே சாய்கிற பொழுது, இன்றைய முதல் வாசகத்திலே நடப்பது போல எல்லா அழிவையும் சந்திக்கின்ற மனிதர்களாக நம்முடைய வாழ்வு மாற்றப்படும். எல்லா அழிவினுடைய தன்மைகளும், எல்லா அழிவினுடைய ஒவ்வொரு நாளினுடைய தன்மைகளும் நம்முடைய வாழ்வில் வந்து சேரும் என்பதை முதல் வாசகத்தின் வழியாக நாம் பெறுகிறோம். ஆனால் கடவுள் இரக்கமும் பரிவிரக்கமும் அன்பும் நம் மீது கொண்டிருக்கிற ஆழமான அன்புறவின் வெளிப்பாடாக மன்னிப்பும் கொண்ட கடவுள். அவர் எப்போதும் நம்மை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், அன்பு செய்கிறார், நம்மை தேற்றுகிறார், அரவணைக்கின்றார். அத்தகைய கடவுளிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். வேற்று தெய்வ வழிபாடுகளை களைந்து விடுவோம். பெயருக்காகவும் புகழுக்காகவும் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் பட்டத்துக்காகவும் போராடுகிற போராட்டங்களை எல்லாம், இதற்கெல்லாம் எத்தனையோ மனிதர்களை தேடி நாடி சென்று அவரிடத்தில் போனால் இது கிடைக்கும், இவரிடத்தில் போனால் அது கிடைக்கும் என்று சொல்லி தேடி 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 நாம் நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய தேடல் சரியாக அது கடவுளாக இருக்கிற பொழுது நிச்சயம் அந்த கடவுள் நம்மை தேற்றுகிறார், நம்மை அரவணைக்கின்றார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை திடப்படுத்துகிறார். நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கான மறைபொருள்களை, ஆசீர்வாதங்களை நம் வாழ்க்கையில் அவர் வைக்கின்றார். சிந்திப்போம். இன்றைய நாளினுடைய இந்த திருப்பலியின் வழியாக இறைவன் உங்களையும் என்னையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்ப்பது போல இயேசு ஒரு அருமையானதொரு விளக்கத்தை கொடுக்கிறார். அந்த மனிதனை சுகப்படுத்தி விட்டு அவனிடத்தில் சொல்லுகிறார், நீ போய் ஆலயத்தில் குருவிடம் காண்பித்து மோசையின் காணிக்கைகளை செலுத்து என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இங்கு நாம் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையில எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு நிச்சயம் கொடுக்க வேண்டும். தொழுநோய் என்பது அன்றைய நாளிலே எல்லாராலும் தள்ளி வைக்கப்பட்ட, ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நோய். அந்த நோய் நீங்கியது என்று சொன்னால் அவர்கள் குருக்களிடம் காண்பித்து மக்களிடத்திலே போவதற்கு முன்பாக எல்லாம் எங்களுக்கு சுகமாயிற்று என்று அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பறைசாற்ற வேண்டும். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அம்மனிதனை பார்த்து அங்கே போக சொல்லுகிறார். இது எதன் அடையாளம் என்றால், கடவுளை தேடி வருபவர்கள் என்றுமே குறைவுபடார். கடவுளை தேடி வருபவர்களுக்கு எல்லாம் நலமே கிடைக்கும். கடவுளை நாடி வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இறைவன் எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகிறார் என்பதை உலகறிய அத்தனை மாந்தரும் தங்களுடைய வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இம்மனிதர் வழியாக ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் நாம் இன்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய உலகில் கடவுளை விடுத்து, கடவுளை தவிர்த்து எல்லாவற்றிலும் நாம் அடுத்தடுத்த நிலைக்கு கடந்து செல்லுகிறோம். ஆனால் நம்முடைய ஆன்மீகத்தில் நாம் ஆளப்பட்டிருக்கிறோமா? அன்றாட திருப்பலிக்கு செல்ல நாம் மனமுவந்து செல்லுகின்றோமா? நற்கருணை ஆராதனை வேளையில முழந்தாள் படியிட்டு நற்கருணை ஆண்டவரை கொண்டாடுகின்றோமா? தினம்தோறும் ஜெபமாலை ஜெபிக்கிறோமா? குடும்ப ஜெபத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமா? பிரியமானவர்களே, இன்று நம்முடைய குழந்தைகளை எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம் என்று தேடி தேடி நாம் என்ன செய்கிறோம்? தேர்வு செய்கிறோம். எங்கே எந்த டியூஷன் சென்டரில் சேர்க்க வேண்டும், எந்த பயிற்சியிலே சேர்க்க வேண்டும், எத்தகைய படிப்பை தவிர மற்ற கலை உலகிலே அவனை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று தேடி 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 அவர்களுடைய வாழ்க்கையை நாம் உயர்ந்த நிலையில் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோமே. எப்பொழுது நாம் நம்முடைய குழந்தைகளை, பேர குழந்தைகளை கடவுளுடைய அன்பில்,
கடவுளுடைய ஆசீர்வாதத்தில், ஆலய காரியங்களில், ஆன்மீக சிந்தனையில் வளர்த்தெடுக்க, அவர்களுடைய வாழ்வில் கடவுளை தேடச் செய்ய போகிறோம் என்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி இன்றைய நாளில் இருக்கின்றது. நாம் எல்லாருமே நம்முடைய பிள்ளைகளை, பேர குழந்தைகளை எல்லாவற்றிலும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். கடைசி வரை அவர்கள் கடவுளிடத்தில் வளர்வதில்லை. எனவேதான் தன்னுடைய பெற்றோரை கூட முதியோர் இல்லத்தில் சேர்க்கிற மனநிலைக்குள் அவர்கள் வருகிறார்கள். அடுத்தவரை மதிப்பதில்லை, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிவதில்லை, சொல்லை கேட்பதில்லை, சொன்ன பேச்சு கேட்பதில்லை, எல்லாவற்றிலும் கீழ்ப்படியாத தன்மை, பிடித்த பிடிவாதம், நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்பது போன்ற ஒரு மனநிலை, எல்லாவற்றிலும் பிடிவாத குணம், சகிப்புத்தன்மை இல்லாத மனநிலை, இவையெல்லாம் ஏன் வருகிறது? கடவுளை தேடாத பொழுது இவையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை, எல்லாம் நம்முடைய குழந்தைகளை என்ன செய்கிறது? கடவுளை விடுத்து வாழ வைக்கின்றது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் விளையாடுகிற வீடியோ கேம்கள் அல்லது விளையாட்டுகள் கூட என்ன செய்கிறது என்றால், சுயநல போக்கிலே, தன்னல வாழ்க்கைக்குள்ளே அவர்களை வாழ வைக்கின்றது. ஃப்ரீ ஃபயர் என்ற ஒரு கேம் இருக்கிறது. இந்த விளையாட்டை நீங்கள் அவர்கள் விளையாடுகிற பொழுது பாருங்களேன், என்ன நடக்கும் என்றால், அடுத்தடுத்து அவர்கள் போவதற்கு யாரையும் அழிக்கலாம், எதையும் உடைக்கலாம், எத்தகைய மனிதரையும் கொள்ளலாம் என்ற ஒரு மன சிந்தனையை அந்த விளையாட்டு அவர்களுக்கு கொடுக்கிறது. எனவேதான் அவன் வெளி உலகில் வருகிற பொழுது, நான் வாழ்வதற்கு யாரையும் அழிக்கலாம், நான் வாழ்வதற்கு யாரையும் சுடலாம், நான் வாழ்வதற்கு யாரையும் கொன்றளிக்கலாம் என்ற மன சிந்தனைக்குள் அவர்கள் கடந்து போகிறார்கள். இவையெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய தேடல் கடவுளாய் மாற வேண்டும். சிந்திப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளில் ஆசிர்வதிக்கிறார். நாம் கடவுளை தேடுவோம். தேடுகிற பொழுதெல்லாம் கடவுள் நம்மோடு இருப்பார், நமக்காக இருப்பார். திருப்பாடல்கள் 23:1 ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை என்று ஆண்டவர் இயேசு எந்நாளும் நம்மை வழிநடத்தி நமக்கான ஆசிரை வழங்குவார். இத்தகைய சிந்தனையோடு திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் என்றும் எப்பொழுதும் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம். என்னை படைத்தேன், என்னை படைத்தேன், என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய். என்னை படைத்தேன், என்னை படைத்தேன், என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி இல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி வழியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கும் உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கை உமக்கு அழைத்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும்
தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்காக திறந்து என்றும் நாங்கள் வாழ திருவிழமானார். ஆகவே வானதூதரணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி அறிக்கையிட்டு ஒரே குடும்பமாய் இணைந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். தருணை என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவேமாக்க நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் மது துரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது துரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். தந்தையை உயிர்த்தெழும் எது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு கற்றுக் கொடுத்தவாறு இரு கரம் விரித்து இறை தந்தையை நோக்கி இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முதுவையே தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முளைந்தனர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். யாரெல்லாம் இவரை தேடி வருகிறோமோ அவர்களையெல்லாம் தொட்டு குணமளித்து என்றும் இவருக்குரியவராக மாற்றுகின்ற ஆண்டவர் இயேசு இவர்தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும்.
உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்பு உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைவற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இவ்வழியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அருளில் என்றும் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.